தந்த தகுதிக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நேற்றைய தினத்துல ஆலயத்துல போவோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு கூடி உம்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே நேற்று மாலையிலும் கூட ஆண்டவரே இவ்வளவு அற்புதமாக இந்த 7 வார்த்தைகளை கொண்டு வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஜெபித்த பிள்ளைகளுக்காக, பாடல்களை பாடின பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எப்படியாவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று பவுல் சொன்னவனமாக எப்படியாவது உம்மை மகிமைப்படுத்த துதிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வருகிறது அந்த பாரங்களுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்காக தியாகம் செய்தீரப்பா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எங்களுக்காக வடித்து ஆண்டவரே இந்த கோர காட்சிகளை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்த ஆண்டவரே இந்த ஸ்திரிகளை பார்த்து சொன்னீங்கப்பா, எனக்காக கண்ணீர் வடிக்க உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு சொன்னீங்களா ராஜா. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களுக்காகவே ஆண்டவரே வந்தீர் என்பது எவ்வளவு ஆழமாக உணர்த்தினீர். நன்றியோடு துதிக்கிறோம். நீர் மாத்திரம் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்ளினா எங்களுக்கு ஏது வாழ்க்கை, எங்களுக்கு ஏது வாழ்வு. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது எப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு செய்தீங்க ஆண்டவரே. இந்த நாளையும் கூட விசேஷம் தாசன் சிலுவைக்கு பின்னாக மறைங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை நீர் பாரத்திலிருந்து நீங்க அனுப்ப முடியாது செஞ்சுப்பா. தகப்பனே நாங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களுடைய பிரசன்னத்தை உணரணும் ஆண்டவரே. தகப்பனே நீர் ஆண்டவரை எப்படிப்பட்ட ஒரு கிருபை இறக்கத்தை செய்தி அதை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருடைய இருதயத்தை நீர் திறக்க முடியாது. விசேஷம் அந்த நாள்ல எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆண்டவரே உடைய கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த சீசர்களை பார்த்து சொன்னீங்க, அவிசுவாசமாய் இராத விசுவாசமாய் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசித்து ஆண்டவரே வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தான் அவ்வளவோ சுவாமி எங்களுக்கு சிலாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க. ஜோம் சகலம் மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்துல வர உங்களுடைய வார்த்தைகள் கேட்பது அது எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமப்பது ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு சிலாக்கியம். தேவ ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே இந்த நாள்ல உம்முடைய பிரசன்னத்தால எங்களை மூடி மறை. நீங்க எங்களோடு துதி கன மகிமையா உங்க ஒருவருக்கே சொல்லு. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதா. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ அங்கிள். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இன்று கூட நாம் அனைவரும் காலை தியானத்துல இயேசுவின் பாதத்துல என்கின்ற அவருடைய சமூகத்திற்கு அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இன்று கூட நம் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கக்கூடிய அந்த தலைப்பு, ஏன் என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு சொன்னார் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். இதற்கு அடிப்படையாக எடுத்துக்கொண்ட ஆதார வசனம் லூக்கா 24 அதிகாரத்துல 39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு சொன்னார். நாம் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். தேவன் என்ன பேச இருக்கிறார் என்பதை வேதத்தோடு இணைந்து நாமும் அண்ணனோடு சேர்ந்து தியானிப்போமாக. ஓவர் டு பிரதர் வசந்த் அவர்கள். குட் மார்னிங் பிரதர். குட் மார்னிங்ண்ணா. நல்லா கேக்குதுங்களா? கேக்குதுங்கண்ணா, நல்லா கேக்குது. ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம். இந்த நாளிலையும் ஆண்டவரே சிறிது நேரம் நாங்கள் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது என்னோடும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும்படியாக தேவரையே நாங்கள் நம்ம நோக்கி பார்க்கிறோம். சப்பா ஆண்டவரே, நீங்க தாமே ஆண்டவரே இப்படியாக ஆண்டவரை பாடுபடவும் ஆண்டவரே 3ஆம் நாளிலே ஆண்டவரே தேவரின் உயிர் ஆண்டவரே தேவரி சுவாமி இப்படிப்பட்ட ஆண்டவரே காரியங்களை நாங்கள் என்ன ஆண்டவரே செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நீர் போதித்திருக்கிறீர். ஆண்டவரே சிறிது நேரம் ஆண்டவரே நீர் என்ன ஆண்டவரே எங்க மத்தியில சொல்ல வருகிறீங்கிறத தியானிக்கும் பொழுது என்னோடு எங்களோடு கூட பேசுங்க. சப்பா என்னை விட வயதில் மூத்தவர்களும்
ஆண்டவரே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களும் இருக்கிறாங்க, ஆண்டவரே அனுபவம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த ஆண்டவரே வார்த்தைகளை கையாளுவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, செலவின் பின்பாக ஆண்டவரே நீர் என்னை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே, நீங்க தான் வெளிப்படும்படியாக ஆண்டவரே நோக்கி நான் பார்க்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உங்க இயேசுத்தினால கழுவி என்னை சுத்திகரிங்க சாமி. நான் எம்மாத்திரம் ஆகியனோடு தாமே இறக்கம் படாது என்னோடு எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. அப்படியாக நீங்க செய்கிறீர். நலியோடு நாங்கள் துடிக்கிறோம் சாமி. மீதான வேலை ஜபாவி ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஏன் என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஏன் என்னை தொட்டு பாருங்கள் என்று இயேசு சொன்னார். லூக்கா 24:39 நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. அன்பானவர்களே, இங்க எல்லாரும் அறிந்ததுதான், ஏசாமி சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார். இங்க சீஷர்கள் அதை நம்பல. அவரோடு கூட என்ன செஞ்சாங்க? அவங்க பயணித்தாங்க. நான் இவ்விதமாக பாடுபட போகிறேன், அந்த பாடுகள் முடிந்த பின்பாக என்னை சிலுவையிலே அறைவார்கள், சிலுவையிலே அறைந்து 3 நாள் கல்லறையில வைப்பார்கள், பிறகு நான் உயிர் தெழுவேன் என்று சீஷர்களுக்கு தன்னுடைய நடக்க போகிற அந்த காரியங்களை குறித்து தெளிவான முறையிலே சொல்லியிருக்கிறார். ஆனா அவர் உயிர் தெழுந்துட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா வசனம் அந்த 24ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்த பண்ணின கந்தவர்க்கங்களை அவர் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறைத்திற்கு வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தைத்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்கள் நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையிலே அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதமாக பாடுபட போறன்னு சொல்லி அந்த கெத்செமனே தொடர்புக்கு போவதற்கு முன்பாகவே அவர் சீஷர்களுக்கு சொன்னார். ஆனா அந்த சீஷர்கள் அதை காதலே அதை வாங்கினார்கள். ஆனால் இருதயத்திலே அந்த வார்த்தையை வைக்கவில்லை, அதை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. பாருங்க, வசனம் 25 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நம்மள தீர்க்கதரிசி புத்தகத்திலையும் இப்படியாப்பட்ட அந்த மறிக்க வேண்டும், அவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 அப்படிப்பட்ட காரியங்கள், அவர் எவ்விதமான பாடுகளை படப்போகிறார்ங்கிறத தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்த தாவீது கூட அவர் என்ன விதமாய் பாடுபட போகிறார் என்கிறதை குறித்து கூட தீர்க்க தரிசனமாக அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தான் இவ்விதமாக பாடுபட போகிறேன் என்று சீஷர்கள் மத்தியில சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்களா? சொன்ன யாவையும் விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் அல்லவர்கள். அன்பார்களே, அந்த தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. வசனம் 46 பாத்தீங்கன்னா, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதா இருந்தது. பாருங்க, அது நமக்காக அவர் மரித்தார். ஓசியா 6:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பக்கம் 1053 ஓசியா 6ஆம் அதிகாரம் வசனம் 2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 நாளுக்கு பின்பு அவர் நம்ம உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்ம எழுப்புவார்,
அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இங்கே தீர்க்க தரிசனங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா யோனா 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 வந்து மீன் வயிற்றுல 3 நாட்கள் இருந்தார். அது கூட இயேசு கிறிஸ்து விதமாய் அந்த பூமியினுடைய அந்த மத்தியில பூமியில அவர் 3 நாள் இருப்பார் அந்த கதர் எண்ணத்துல. அதற்கு அது முன்னுதாரணமா தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. அதை குறித்து கூட இயேசு என்ன செஞ்சிருக்காரு சொல்லியிருக்காரு. மத்தேயு 12:40 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு 12:40 யோனா இரவு பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அன்பானே, இங்க சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இவ்விதமாக பாடுபடுவங்கிறதையும் தீர்க்கதரிசிகள் சொன்னதையும் அங்க அவர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அந்த அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய அந்த காரியங்கள் விதமாக நிறைவேற வேண்டும் என்பது குறித்து அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் சொன்னதோடு மாத்திரமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் தான் மேசியா, நான் தான் வந்து விட்டேன், ஜனங்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி நானே. அருங்கன்மார்களே, இன்றைக்கு நாம் அந்த இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையை சுமந்தார்? அவர் ஏன் உயிர் தெழுந்தார்? அன்பார்களே, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய அக்கிரமங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த எல்லாம் அறிந்திருக்கிறோம். நமக்காக அவர் மரித்திருக்கிறார் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோமா? அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை வந்து தொட்டு பாருங்கள். சீஷர்கள் அதை நம்பல. அவர் எழுந்தத அவர் ஒரு ஆவி எழுந்து வந்து நிக்குது சொல்லிட்டு அவங்க நம்பாம இருக்கிறாங்க, விசுவாசத்துல. இன்னைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு என்னுடைய வாழ்க்கையின் மூலியமாக, என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமாக, நான் ஜீவிக்கிற இந்த வாழ்க்கையின் மூலியமாக ஆண்டவரை நான் காண்பிக்கிறவனா இருக்கிறேனா? அவர் உயிரோடு இருக்கிறவராக என்னிலே இருக்கிறாரா? என்னை தொட்டு பாருங்கள் என்று அவர் சீஷருக்கு சொன்னது போல என்னிடத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள், பார்வைகள், எண்ணங்கள், எல்லா காரியங்கள், நடக்கைகள், செய்கள் எல்லாவற்றிலேயும் உயிர் தெழுந்திருக்கு இயேசு என் கூட இருக்கிறார், என்னிலிருந்து வெளிப்படுகிறார் என்று நம்மால சொல்ல முடியுமா? முன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்த நாட்களில் அவர் எப்படியாக வசனத்தை போதித்தார் பாருங்க. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கு. அன்பானவர்களே, அவர் பிதா, அதாவது ஆதி காலத்துல இப்போ ஒரு பாவம் செய்தால் மோசேனுடைய நியாயப்பிரமாணங்கள்ல அந்த கட்டளைகள், எத்தனை கட்டளைகள் அந்த நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது? 519. நியாயப்பிரமாணத்தின் தொகை 519. அப்ப அந்த 519 நியாயப்பிரமாணத்தின் தொகையை கடைபிடிக்க முடியாது. அதை மக்கள் செய்ய முடியல. பாவம் செய்து ஆட்டையோ புறாவையோ அந்த பாவத்துக்கு ஏற்ற அந்த பலியே செலுத்திட்டே இருந்தாங்க நியாயப்பிரமாணத்தின்படி. அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அப்போ குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தனும், பாவத்துக்கு நிவாரணம் ரத்தம் சிந்துதல். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துவதற்கு வருகிறார். அப்போ பிதாவின் சித்தத்தை அவர் பாருங்க, அந்த கெத்செமனே தோட்டத்துல அழுது ஜெபிக்கிறார். வேர்வை துளிகள் ரத்த துளிகளாய் மாறும்படியாக அங்கே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அன்பார்களே, இன்னைக்கு மாம்சத்துல அவர் இருந்த நாட்கள்ல பிதா சொல்வதை மாத்திரமே செய்தார்.
உயிரோடு எழுந்தார், சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முன்னறிவிப்பதுமின்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஓகே, நான் தொட்டு பாருங்கள், நாம என்ன செய்யணும்? ஏன் உயிர் எழுந்தார் இயேசு? எதுக்காக எழுந்தார்? 3ஆம் நாள் அவர் ஏன் எழுந்தார்? மத்தேயு 18:20 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாரி, மத்தேயு 28:20. மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாக, ஏற்றவாளனாக நம்மோடு கூட அவர் இருக்கும்படியாக நம்ம மத்தியிலே ஜீவிக்கிறவராக உயிர்த்தெழுந்தார். ஏன் உயிர்த்தெழுந்தார் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவை நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தருக்கும் கட்டளையிட்டிருக்கிறதான அந்த காரியங்கள் என்ன? மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் பாருங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு. அப்போ அவர் நமக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டது என்ன? அன்பானவர்களே, நமக்கு எந்த நோக்கத்துக்காக, எந்த திட்டத்துக்காக நம்மை முன்குறித்திருக்கிறார்? நம்மை முன்குறித்த நோக்கம் என்ன? நம்ம ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார்? சிலர்களை ஊழியக்காரர்களாகவும், சிலரை உபதேசிக்கிறவர்களாகவும், சிலரை ஜெபிக்கிறவர்களாகவும், ஆண்டுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாகவும், இப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. நம்மை ஏன் தெரிந்து கொண்டார்? உன்னை ஏன் தெரிந்து கொண்டார்? தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன்னமே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர். நாம கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்து அவர்கள். அப்ப உயிர் தெரிந்த கிறிஸ்து, நான் சதா காலங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தின் முடிவு பரியந்தம் சக நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப என் கூட அவர் இருக்கிறதா இருந்தாக்கா, கிறிஸ்து இயேசு என்னிலிருந்து வெளிப்படுவார். அப்ப உயிர் தெழுந்த கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்படுவார். என்னிலிருந்து வெளிப்படுவார். அப்ப என்னிலிருந்து வெளிப்படுகிறாரா? அப்ப உயிர் தேர்ந்த கிறிஸ்துவ நான் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற வாழ்க்கை. அதுக்காக தானே அவரு பாடுபட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் ஏன் எழுந்தார்? நம் பிரகாசிக்க பண்ணும்படியாக, பிரகாசமுள்ள வாழ்க்கை நாம் வாழும்படியாக. மலை மேல் உள்ள பட்டணம் மறந்திருக்க மாட்டாது. விளக்கை கொடுத்து மரக்காலின் கீழே மூடி வைப்பதற்காக அல்ல. எந்த நோக்கத்துக்காக நம்மை பிடித்தார்? எந்த நோக்கத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டார்? அந்த நோக்கங்களையும் திட்டங்களையும் அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில முன்னோக்கி செல்வர்களா இருக்கிறோமா? பிதாக்கிட்ட அவரு ஒவ்வொரு நாளும் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள் இல்ல, ஒவ்வொரு நாளும் நாளை நான் என்ன செய்ய வேண்டும், நான் எந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும், எந்த ஊருக்கு நான் போக வேண்டும், அன்பானவர்களே, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இதா எனக்கு போதித்ததை நான் உங்களுக்கு சொல்றேன், இதா எனக்கு கட்டளையிட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். அன்பானவர்களே, இன்னைக்கு நாம சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு சொன்னதே நான் உனக்கு சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு இந்த வசனம் மூலியமாக இந்த சத்தியத்தை விளக்கினார். இந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதை நான் கை கொள்ளுகிறேன். அதை நான் சொல்றோம், சொல்ல முடியுமா? நாம் எப்படிப்பட்ட வார்த்தையை வாழ்ந்து கொண்டு ஏன் அவர் உயிர் தெரிந்தார்? எதற்காக உயிர் தெரிந்தார்? அன்பானவர்களே, சகல சிருஷ்டி எல்லாரும் புறப்பட்டு போங்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள், ஆல் நேஷன், இந்த ஜாதின்னு போட்டிருக்குது, அவர் இங்கிலீஷ் பைபிள் நேஷன், எல்லா நாடுகளையும், சக நாடுகளையும் என்ன ஆக்கணும்? சீஷராக்கி
பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நாம் செய்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை உயிர் தெழுந்த அந்த நோக்கம் சகல ஜாதிகளையும் சகல நாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளார வரும்படியாக, அவரை அறியும்படியாக, உயிர் தேர்ந்த கிறிஸ்து என்னிடம் இருக்கிறார், என்னுடைய வாயின் வார்த்தைகள் மூலியமாக, என்னுடைய நடக்கையின் மூலியமாக, என்னுடைய செய்கைகளின் மூலியமாக நான் அவரை காண்பது கிறிஸ்து அவர் நிரூபிக்கக்கூடிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னிலே இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னிலே காணப்படுகிறாரா? என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஏன் உயிர் தெழுந்தார்? சகல ஜாதிகளையும் சீஷராக்கு நம்மை அழைந்திருக்க. இன்னைக்கு நாம சகல ஜாதிகளை விடுங்க, நம்ம ஊரை விடுங்க, நம்முடைய இனஜன பந்துக்களை கூட விடுங்க, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய கூட பிறந்தவர்களுக்கு நாம் இயேசுவை காண்பித்திருக்கிறோம். ரசிக்கப்படாத நம்முடைய அண்ணன், நம்முடைய அக்கா, தங்கச்சி, தம்பி, அப்பா அம்மா, இவர்களுக்கு இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவ ரட்சகரை நாம் காண்பித்திருக்கிறோம். எதற்காக, ஏன் ஆண்டவர் உயிர் தெழுந்தார்? எதற்காக உயிர் தெழுந்தார்? சகல ஜாதிகளின் சீஷராக்கும்படி, எல்லா நாடுகளிலும் இருக்கிற மக்களை சீஷராக்கும்படி அவர் உயிர் தெழுந்தார். நமக்குள்ள சொல்லப்பட்ட அந்த காரியம் இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துல போராட்டம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், விதமாக நான் உலகத்தை ஜெயித்தேன், சாத்தானுடைய தலையில் நசுக்கினார், உயிரோடு இருந்து. இன்னைக்கு நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த உலகத்துல மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரம் அல்ல, அவர்களோடு போராடவும் நம்மளை அழைக்கல. சண்டைகளும் சச்சரிவுகளும் வைராக்கியங்களும் கோபங்களும் அல்ல, அதற்காக நம்மை அழைக்கல. அவர்களை சீசர்கள் ஆக்கும்படி நான் கிறிஸ்துவை காண்பித்தால் தானே, நான் சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியும். எந்தெந்த பகுதிகளில என்னுடைய வாழ்க்கையின் தகப்பனாக, கணவனாக, பிள்ளையாக, அப்பாவாக, அம்மாவாக, அண்ணனாக, தம்பியாக, அக்காவாக, தங்கையாக, மனைவியாக நான் இருக்கிற அந்த பொறுப்புகள் இல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறேன். ஒரு மனைவியாக கணவனும், ஒரு மனைவியாகிய பிள்ளைகளுக்கும், மனைவியாகிய மாமியாருக்கும், மனைவியாக அம்மா அப்பாவுக்கு, தம்பி தங்கச்சி தங்கைகள், நாம எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகள்ல இயேசுவை காண்பித்திருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகள் சீஷராக்குங்க. நானே சீசன் இல்லையே, நானே சீசன் இல்லையே. சீசன் என்பவன் யார்? குருவை போல இருக்கு. அப்ப குரு யார்? என்னுடைய குரு யார்? என்னுடைய ஜீவியம் சொல்லும், என்னுடைய வாழ்க்கை சொல்லும். நான் எப்படியாக ஜெபிக்கிறவனோ என் குரு யாருன்னு காண்பி. இப்ப நானே சீசன் இல்லையே, இல்லை. இதற்காகவோ ஆண்டவர் உலகத்துல போராட்டம் உண்டுதான், திடன் கொள்ளுங்க. யாருக்குள்ள? இயேசுக்குள்ள.
ஒரு வார்த்தைக்குள்ளார நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு ஆல் நேசன் சந்திக்கப்படணும். கிறிஸ்துவை அறியாத மக்கள் இயேசு என்ன செய்ய உயிர் தெரிந்த சீஷர்கள் கூட இருந்தாங்க, அவர்களே நம்பல. தோமா நம்பல, நான் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன். வந்தாரு, உங்களுக்கு சமாதானம், ஏன் கலங்குறீர்கள்? அந்த வசனம் அந்த 24:38 நீ ஏன் கலங்குறீர்கள், நீங்க ஏன் திகைக்கிறீர்கள்? பாருங்க அன்பானவர்களே, எப்ப ஏற்பட்ட அந்த அன்பான தெய்வம், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் சொல்லவில்லையா, நான் இப்படியாக பாடுபடவும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். அவரோடுக்குள்ள அந்த தொடர்பு அனுதினமும் அவர்கள் மத்தியில இருந்தார். நம்ம மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அப்ப நம்ம மத்தியிலே அவர் இருக்கிறவராக காணப்பட்டால் நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நமக்கு முன்னறிவிப்பார். உனக்கு இவ்விதமான ஆபத்து வரப்போகிறது, ஒரு குடும்பத்திற்கு இவ்விதமான ஆபத்து நடக்க போகிறது, நீ இவ்விதமாக ஜெபிக்க வேண்டும், விதமாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்னரே சொல்லுவார். ஆனால் என்னுடைய குடும்பத்துல எனக்குள்ள இயேசு காணப்படுகிறாரா? அது உயிர் தெழுந்த கிறிஸ்து. ஏங்க உயிர் தெரிந்தார்? எதுக்காக உயிர் தெரிந்தார்? சகல சாதிகளையும் சீஷராக்கும்போது என்னுடைய பாவம், நான் சுமக்க வேண்டிய சிலுவை, பிசாசு இருந்த அந்த அதிகாரங்களை பறிக்கும்படியாக, உடை தெரியும்படியாக, அவனை நசுக்கும்படியாக உயிர் இன்னைக்கு நான் அந்த உயிருள்ள அந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறவனாக இருக்கிறான். என்னுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? சந்தேகங்கள் எழும்புகிறதா? என்ன சொல்றாரு? நீங்க ஏன் கலங்குறீங்க? ஏன் நீங்க திகைக்கிறீங்க? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25-32 வரைக்கும் அங்க சீஷர்களுக்குள்ள அங்க எழுமி நின்று பேசும்பொழுது அங்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அற்புதமா அழகா அந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்போ அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வாக்குத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இவைகளை பொழிந்திருந்தார். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, நான் உன் சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கும் வரைக்கும் நீ என் வலது பாரத்தில் உட்காரும் என்று கர்த்தரின் ஆண்டவரே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். பிரியப்பட்ட தீர்க்கதரிசி, அவர் உயிரோடு எழுந்து இந்த இயேசுவை தேவன் எழுப்பி, இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். நாம் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோமா? கிறிஸ்து இயேசுவை நிரூபிக்கிற அவர் மரித்தார் என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறலுக்காக, நான் சொன்ன பொய்க்காக, நான் செய்த திருடுக்காக, நான் செய்த விபச்சாரத்துக்காக, வேசித்தனத்திற்காக, எல்லா காரியத்துக்காக மரித்தார். நானும் மரித்தேன் அவரோடு கூட. எழுந்து இருக்கிறேன்னா ஞானஸ்தானம் தலையில முக்கி நான் இழந்துட்டேன். உயிர் தெரிஞ்சிட்டு நானும் என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றுக்கும் மரித்தேன். இப்பொழுது நான் எழுந்திருக்கிறதோ எதுக்காக நான் ஞானஸ்தானம் வாங்க? அன்பானவர்களே, இன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஆரம்ப நாட்களில் கொண்டுள்ள அந்த ஜபங்கள் இன்றைக்கு எங்கே? ஆரம்ப நாட்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஓடின ஓட்டங்கள் இன்று இப்பொழுது என்னவானது?
ஆரம்ப நாட்களில ஆண்டவரை அறிந்த நாட்களில நான் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் வாங்கி பக்தி வைராக்கியமாய் ஜீவித்தேனே. அந்த பக்தி வைராக்கியம் இன்று எங்கே? இன்று எங்கே? நான் இயேசுவோடு நான் எழுந்திருக்கிறேன். அப்ப நான் எழுந்திருந்தா அந்த எழுந்தவர் செய்த அந்த காரியங்கள், அவர் எனக்கு சொன்ன காரியங்கள், எப்படியாக ஜீவிக்க வேண்டும், ஒரு மனிதன் இவ்வளவாக ஜீவிக்க வேண்டும், நான் ஜீவிக்கிறவனா காணப்படுகிறேன், எனக்குள்ள உயிர் காணப்படுகிறதா, எனக்குள்ள ஜீவன் இருக்கிறதா, ஜீவ தண்ணீர் காணப்படுகிறதா, இல்ல தேங்கி நிற்கிற கொட்டையை போல் நான் இருக்கிறேன்? அம்மார்களே, நம்ம இதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 19 சொன்னது போல நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும், நாம் என்ன செய்ய வேண்டும்? அம்மார்களே, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கு. நான் செய்கிறேன்னா சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்கக்கூடிய அப்பேற்பட்ட காலம். சகல ஆல் நேஷன்ஸ் விடுங்க, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சொந்த குடும்பத்துக்கு நான் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன். சொந்த குடும்பத்துக்கு, சொந்த மனைவி, கணவன் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிற அந்த வாழ்க்கை, இயேசுவை காண்பித்து என்னுடைய குடும்பத்தை சீஷராக்கக்கூடிய அப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 52:10 இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 52:10. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பேசணும். 52 எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகள் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். அப்போ பூமியின் எல்லையில் உள்ள அத்தனை மக்களும் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அப்போ அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவனாக அப்போ குரு எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மக்களும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளார வர வேண்டும். நான் சாகரனுடைய சாவை விரும்புகிறது இல்லை. பரலோக ராஜ்யத்துக்குள்ளார வரணும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். இன்னைக்கு 11 புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவிடம் போங்கள், அசுத்தமான துராதரங்கள், தன்னுடைய பாத்திரங்களை சுமக்கிறே, அவர் நடுவில் புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்தினுடைய காரியங்களுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இந்த மத்தியிலேயே இதிலேயே வாழ்ந்து இதிலேயே மறிக்கிறதுக்காக உங்களை அழைக்கிற ஆண்டவர். இதற்காக சுத்திகரித்துக் கொள்ளும். புறப்படுங்க, புறப்படுங்க, உங்களை விட்டு புறப்படுங்கள். இந்த உலகத்தினுடைய அசுசிகளில் இருந்தோம், இந்த உலகத்தினுடைய பாவ கரைகளில் இருந்தோம் நீக்கி கிளர்ந்து எழுங்கள், புறப்பட்டு போங்கள். இன்னைக்கு நாம எப்படிப்பட்டா இருக்கிறோம்? நம் இறுதியில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போவது போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருக்கிறார். நீங்க போங்கப்பா, நீங்க போங்க, நான் உங்க கூட இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன். உங்களுக்கு முன்னாடி நான் போறேன், பின்னாடி நான் இருக்கிறேன், முன்னாடியும் போறேன், பின்னாடி இருக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்க தீவிரித்து எழுந்திருக்க மாட்டீங்க? அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாவ வாழ்க்கை எந்த நோக்கத்துக்காக நான் உன்னை அறிந்தேனோ அந்த நோக்கத்தை திட்டத்தையும் அறிந்தவனாக புறப்படு, புறப்படு, தீவிரித்து புறப்படு, எழும்பு. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக எழும்பு. ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பு விட்டுட்டோம். ஆதியிலே கொண்டிருந்த அந்த வைராக்கியம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் வாங்கும்போது நான் ஆண்டவருக்காக இது எல்லாத்தையும் செய்தேன். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த ஓட்டம்
தொடர்ந்து ஓடுகிறவனா இருக்கிறேன் நான். திடன் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுதான். திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்த ரட்சகர், உயிரோடு எழுந்த ரட்சகர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனா நம்ம தீவிரத்து புறப்படுறது இல்லை. இந்த மக்களை, இந்த பாவ மரண இந்த மக்கள் நாம் நம்ம சுத்திகரித்து இல்லை. நாமளும் 10ஓடு 11ஆக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஒன்று அழைக்கல. 10ஓடு 11ஆக வாழ்ந்து மரித்து போக வேண்டியது அழைக்கல. அன்பானவனே, அன்பான மகனே, மகனே எழும்பு. இப்பவும் நான் அவனை நேசிக்கிறேன். எழும்பு, புறப்படு, சகல ஜாதி சீசராக. அதுக்காக தான் உன்னை தெரிந்து கொண்டேன். அழைத்த அழைப்பை மறந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நான் உன்னை தேடி வந்திருக்கேன். புறப்படு, புறப்படு, கம்பீரத்து எழும்பு. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்டலாம் இருக்கிறோம்? மார்க்கு 16:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மரித்து போவதற்காக ஒரு அழைக்கல, என்னை காண்பிக்கணும். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரசிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக சேர்க்கப்படுவான். கர்த்தர் ஒருவர் உண்டென்றோ, அவர் எனக்காக மரித்தார். விசுவாசிக்கிறோமா? பிரசங்கிக்கிறோமா? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இதற்காகத்தான் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம். சுவிசேஷமாகவே கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களாகவே, அறிவிக்கிற அந்த வாயினால் அறிவிக்கிறதை காட்டிலும் கிறிஸ்துவாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. இது வாழ்க்கை பேசுகிறது. நான் அல்ல, என் வாய் அல்ல, என்னுடைய வாழ்க்கை. மனங்களே, நான் எப்படிப்பட்டமா இருக்கு? எதற்காக என்னை ஆண்டவராய் நம் இறையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். லூக்கா 24:47 நம்ம அதை ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். லூக்கா 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். இந்த சாட்சி நாம் செய்த ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கல்லு கூட போய் சொல்லுவாங்க. கல்லு கூட போய் சொல்லும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோனா அந்த நினைவு அந்த மக்களே எழுந்து அவர்களே எழுந்து அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன்? எதற்காக என்னை ஆண்டவர் அழைத்தார்? அதை அழைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் உணர்ந்தவனாக, ஏன் உயிர் தெழுந்தார் அதை அறிந்தவனாக நான் கிறிஸ்துவை காண்பிக்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலர் 2:38-39 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 2:38-39 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அந்த தூரத்துல இருக்கிறவர்களுக்கு நான் இயேசுவை காண்பிக்கிறேன். அவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளார
வர வைக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அவர் சுத்தத்தை நான் செய்கிறவனாய் காணப்படுகிறேனா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் மரத்தை பெறுவீர்கள். எந்த நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்துக்காக தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சகல ஜாதிகளையும் சீஷராக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருவையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரம் ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 18. இப்படி இருக்கு அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்ச கருத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே, எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தீனமுள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியம் சொல்லுகிறேன். இஸ்ரவேலை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேச்சுகளுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கீழ்ப்படியாத ஜனம், இவ்வளோ வார்த்தைகளை, இவ்வளோ காரியங்களை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு இந்த வசனங்கள் அவர் ஏன் உயிர் தெரிந்தார் தெரியும், சகல ஜாதிகளுக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா போக மாட்டேன், தோட்ட மாட்டேன் சொல்றோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகளுமா இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அன்பானவர்களே, அதை ஏசாயா 65 அந்த 2ல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். அன்பானவர்களே, நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி, என் நினைவுபடிதான் நான் செய்வேன். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்ய மாட்டேன். அவர் சித்தத்தை நான் செய்ய மாட்டேன். அவருடைய அந்த என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தோடு என்னுடைய மன விருப்பத்தையும் அதை நான் கலந்துருவேன். கலந்து அவர் என்ன சொன்னாரோ அதை மறந்து தவமலாவே தங்கள் நினைவுல நடப்பேன். முரட்டாட்டமான ஜனத்தண்டிக்கு நாள்தோறும் என் கைகள் நீட்டிவிட்டேன், அவர்களோ கேட்கல. அன்பானவர்களே, கடைசியாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கடைசியாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது, அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். பவுல் சொல்லுகிறார், இதற்காக அழைக்கப்பட்டார். நீங்கள் கேட்ட சுவிசேஷனால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்துல நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நான் எப்படி முடியும்? எப்படி செய்ய முடியும்? அப்ப நான் கேட்ட அந்த சுவிசேஷத்துல எப்படி இருக்கணும்? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாதீங்க. இயேசு கிறிஸ்து இல்லையாக எனக்காக மாறி உயிரோடு எழுந்தார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அசையாத உலகத்தினுடைய காரியங்களும் தாக்கலாம், நிலக்குள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தோன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாம அந்த நம்பிக்கையை விட்டு அசையாம ஸ்திரமாக உறுதியா விசுவாசத்துல நிலைத்திருப்போம்னா, இன்னைக்கு நாம இப்படியாப்பட்ட அந்த சுவிசேஷமானது அங்கே அநேகருக்கு பிரசங்கிக்கப்படும்படிய அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அசையாமல் உறுதியாக ஸ்திரமாக விசுவாசத்துல நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே,
இந்த வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சிறிது நேரம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியா இருக்கிறேன். தேவரீர், எங்களை நீர் அடுத்தது எதற்காக? அது நீ உயிரோடு எழுந்தது எதற்காக? சகல சிருஷ்டிகளையும் ஆண்டவரே உம்முடைய சீசராக்கும்படியாக, அந்த சகல சாதிகளையும் ஆண்டவரே சீசராக்கும்படியாக என அழைச்சிங்க. ஆனா நானும் சீசனா இருக்கிறேன்னா அந்த சீசனுக்கு உரிய ஆண்டவரே அந்த தகுதி எனக்கு இருக்கிறதா? இந்த வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டிருக்கு சாமி? இங்க கொலோசியர் 1 ஆண்டவர் 22 ஆண்டவரே சொன்னது போல, ஆனா அசையாம திறமா உறுதியா ஆண்டவரே விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவனா காணப்படுகிறனா ஆண்டவரே. தேவனே, இந்த நாள்ல கூட என்னோடு எங்களோடு கொஞ்சம் பேச இருக்கிறேன் சுவாமி. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், சுவிசேஷமாகவே நான் வாழவும், கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் தேவன் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறேன். நீங்க தாமே ஆண்டவரே ஆண்டவர் உதவி செய்யுங்க சாமி. ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் ஜூம் தளத்துல இணைந்து வார்த்தையை கேட்டு நாங்கள் உலகத்துக்குள்ளார போகும் பொழுது அது எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது சுவாமி. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அந்த மேல ஜெபம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, அருமையான ஒரு தலைப்பை சகோதரன் நம்ம மத்தியில் இன்றைக்கு வைத்திருக்கிறார். வசந்த் அவங்க அருமையான ஒரு சத்தியத்தை நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில பிறந்து முற்றிலுமாக அவருடைய பரிபூர்ணமான சித்தத்தை பூமியில விதைத்து விட்டு போயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மரித்தும் கூட நம்மளோடு கூட சதா காலமும் உயிரோடு இருக்கக்கூடிய தேவனாக இந்த நாட்கள்ல கூட இருக்கிறார். நேற்று இந்த 7 வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க கேட்டிருப்போம். உண்மையிலேயே பாருங்கள், ஆண்டவர் மரித்து உயிரோடு வந்து நிற்கிறார். யாரும் நம்பல. அப்ப முன்னாடி உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நம்பியிருப்பார்களானால் நிச்சயமாக தேவன் உயிரோடு வந்து நிற்கும் பொழுது அவர்கள் நம்பியிருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனை விதமான நம்பிக்கையற்ற நிலையில நம்ம இருக்கிறோம் என்று நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த ஆண்டவர் சிலுவையில சொல்லிய அந்த 7 வசனங்கள்ல இந்த 2வது வசனம், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த கள்ளர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நாம ரட்சிக்கப்பட்டோம், பாவத்தை அறிக்கையிட்டோம், நாங்க சின்ன வயசுல இருந்தே கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், ஆலயத்துக்கு போறோம், அநேக காரியங்களை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிதற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனா யார் ஒருவர் உண்மையாகவே மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அந்த கள்ளன் மூலம் நம்ம அறிந்து கொண்டோம். அவன் சர்ச்சுக்கு போயிருப்பானா, அவன் ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிருப்பானா, அவனுக்கு உட்கார வைத்து ப்ரேயர் நடத்தியிருப்பாங்களா, இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் அவனுக்கு கிடைச்சிருக்குமா? வாய்ப்பு இல்லை. ரிட்ரீட்டுக்கு போயிருப்பானா, ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் போயிருப்பானா, சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பானா? பாருங்கள், வாய்ப்பு இல்லை. ஆனா உண்மையான ரட்சகர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு செகண்ட்ல மனம் திரும்ப அடுத்த கணம் இன்னைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்ப. அதுதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய செயல். அதுக்குத்தான் அந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். நம்ம இந்த காற்றை சுவாசிக்கிறோம், நம்ம காற்றை பார்க்க முடியாது, அதோடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதோடைய அழகு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனா நம்ம சுவாசிக்கிறோம். அதே போலதாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய